வணக்கம் தமிழ் சொந்தங்களே. புள்ளி விவர புலி என்று நாம் இதுவரை சொல்லிக்கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றிலிருந்து புள்ளி விவர புலவர் என்று அதை மாற்றிக்கொள்வோம். இது யாரை நான் சொல்கிறேன் என்றால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஜோசிய ரீதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார். ஒரு புலமை கற்றவராக திகழ்ந்து விட்டார். அவர் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்தது. அதற்கு அனைத்து தலைவர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அனைத்து தலைவர்களும் சொல்லியிருந்தார்கள். பிஜேபியிலிருந்து அண்ணாமலை கூட விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துக்கு சொன்னார். ஆனால் இந்த புலவர் என்ன தெரிஞ்சு கொண்டார் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லவில்லையாம். அது ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டார். அதற்கு முன் உள்ள பிறந்த நாளை எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம். இதுதான் அரசியலில் பெரிய ஒரு மாற்றமா. இதையெல்லாம் கண்டுபிடிச்சி சகாதேவன் மாதிரி சொல்லக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் புள்ளிகள் சொல்லுகிறார். 18 புள்ளி, 19 புள்ளி, 27 புள்ளி, 55 புள்ளி, இப்படி புள்ளியாக வச்சு சொல்கிறார். இப்போ தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பித்ததே இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரமோஷனுக்கு தானே. ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். கடைசி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கார் விஜய். அந்த படம் இந்த துரைசாமி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு தான் இந்த கட்சியே தொடங்கியிருக்காங்களாம். தாவேக்காங்கிற ஒரு கட்சியை அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு விஜய் கட்சி தொடங்கியிருக்கார். இது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? அவர் புள்ளி விவர புலவர் என்பது உறுதியாகிவிட்டதா அப்படி சொல்கிறார். மற்றபடி எடப்பாடியை அவர் உள்ளே இழுத்து எடப்பாடியுடன் ஒட்டிக் கொள்ளலாம் என்று விஜய் நினைத்தார். ஆனால் அவர் அரசியல்வாதி, அவர் வேலையை காமித்து விட்டார். அவர் அரசியல்வாதினா இவர் அவியல் வைக்கவா வந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள்? அவர் தான் சொல்லிட்டார, நான் கடைசியாக இந்த படத்தை முடிச்சுட்டு முழு அரசியல்வாதியாக நான் பயணிக்க போகிறேன்னு ஒரு மீட்டிங்கை போட்டு பெரிய மாநாட்டை போட்டு சொல்லிட்டார். இப்போ இந்த புள்ளி விவர புலிகள்லாம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. அஜித் அது அவர் களத்துக்கு அஜித்தை பற்றி பேசவே கூடாது இந்த துரைசாமி, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஏன்னா அவர் ரசிகர் மன்றமே வேண்டான்னு சொன்னவர். ரசிகர் ஒருத்தன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்காக அவர் கிட்ட போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது